வணக்கம். முதன்மை செய்திகள் 50 செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடைபயிற்சியின் போது தலைச்சுற்றல் ஏற்பட்டதால் கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் முதல்வர் ஓய்வில் உள்ளார். மருத்துவமனையில் இருந்தபடியே அலுவலக பணிகளை மேற்கொள்ளலாம் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். அதனையடுத்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டப் பணிகள் குறித்து தலைமைச் செயலாளர் முருகானந்தத்திடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருமாறு எடப்பாடி பழனிசாமி மறைமுக அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதனை தவிக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் நிராகரித்துள்ளன. தேர்தலுக்கு 8 மாதங்கள் உள்ளன, பொறுத்திருந்து பாருங்கள் என பதிலளித்த சீமான், தீமையை வைத்து தீமையை எப்படி அழிக்க முடியும் எனவும் வினவியுள்ளார். இதேபோன்று விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என அக்கட்சியின் எக்ஸ் தள பதிவில் பதிவிடப்பட்டுள்ளது. குரூப் 4 தேர்வை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விடைத்தாள்கள் அடங்கிய பெட்டி முறையாக சீலிடப்படாமல் உடைக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தவும் கோரியுள்ளார். மீண்டும் டிஎன்பிசி தேர்தல் குரூப் 4 மறு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற அரசு. குரூப் 4 விடைத்தாள் பெட்டிகள் பிரிக்கப்பட்டதாக வெளியான தகவலை டிஎன்பிஎஸ்சி மறுத்துள்ளது. சேலத்திலிருந்து சென்னைக்கு அனுப்பப்பட்ட குரூப் 4 தேர்வு விடைத்தாள்கள் பாதுகாப்பு இல்லாமல் பிரிக்கப்பட்டதாக புகைப்படங்கள், வீடியோக்கள் வைரலானது. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள டிஎன்பிஎஸ்சி தலைவர், விடைத்தாள்கள் சீல் செய்யப்பட்ட ட்ரங்க் பெட்டிகளில் மட்டுமே அனுப்பப்படுவதாக கூறியுள்ளார். 2 நாள் சுற்றுப்பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிரிட்டன் புறப்பட்டு செல்கிறார். பிரிட்டன் செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டின் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர், பிரிட்டன் அரசர் 3ஆம் சார்லஸ் ஆகியோரை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பில் இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணி உடைவதற்கான அறிகுறிகள் தெரிவதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுகவின் மதிப்பு ஒவ்வொரு நாளும் சரிந்து கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ள அவர், திமுக வரலாற்றில் மிக மோசமானதாக வரும் சட்டமன்ற தேர்தல் அமையும் என கூறியுள்ளார். அன்புமணி ஆதரவாளர்களான பாமக நிர்வாகி பாலு மற்றும் 3 எம்எல்ஏக்களை உட்கட்சி விசாரணைக்கு ஆஜராகுமாறு பாமக நிறுவனர் ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக ராமதாஸ் ஆதரவாளரான கட்சியின் கொறடா அருளை நீக்கும்படி பாமக எம்எல்ஏக்களான சிவகுமார், வெங்கடேஸ்வரன், சதாசிவம், நிர்வாகி வழக்கறிஞர் பாலு ஆகியோர் சபாநாயகரிடம் மனு அளித்திருந்தனர். எனவே அவர்களை கட்சியிலிருந்து தற்காலிகமாக ராமதாஸ் நீக்கியிருந்தார். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி மோதல் நீடிக்கும் நிலையில் ஆகஸ்ட் 10ஆம் தேதியன்று பூம்புகாரில் நடைபெறவுள்ள பாமக மகளிர் மாநாட்டில் ராமதாஸின் மகள் காந்திமதி மேடையேற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் பாமக செயற்குழுவில் காந்திமதி மேடையேறியிருந்தார். அவருக்கு பதவி வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு ராமதாஸ் போக போக தெரியும் என பதிலளித்திருந்தார். நாதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு 4 வாரங்களில் பரிசீலித்து பாஸ்போர்ட் வழங்கும்படி மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சீமான் தாக்கல் செய்திருந்த மனுவில் பாஸ்போர்ட் தொலைந்துவிட்டதால் புதிய பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பித்த போது தன் மீதான வழக்குகளால் அது நிராகரிக்கப்பட்டது என கூறியிருந்தார். புதிய பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடு செல்வதற்கு அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக மனு விசாரணைக்கு வந்த நிலையில் அசோக்குமார் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என அமலாக்கத்துறை கூறியது. இதனையடுத்து மருத்துவமனை பெயர் உள்ளிட்ட விவரங்களை தாக்கல் செய்ய அசோக்குமார் தரப்பிற்கு நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் காவல் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் அப்ரூவராக மாற விருப்பம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மதுரை 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள அவர், அரசு தரப்பு சாட்சியாக மாற விரும்புவதாகவும் வழக்கிலிருந்து விடுதலை செய்து மன்னிப்பு வழங்கவும் கோரியுள்ளார். இதுகுறித்து சிபிஐ பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத காவலில் உயிரிழந்த மடப்புரம் காவலாளி அஜித்தின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாயை இடைக்கால இழப்பீடாக வழங்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் இழப்பீடு தேவைப்பட்டால் மனுதாரர் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். வழக்கின் சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கோரிய மனுவை 7 நாட்களுக்குள் விசாரித்து முடிவெடுக்க அறிவுறுத்தினர். அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக விசாரித்து வரும் சிபிஐ அதிகாரிகள் சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். அஜித்குமாரை விசாரணைக்காக தனிப்படை காவல்துறையினர் அழைத்து சென்ற
மடப்புரம் விளக்கு ஆர்ச் பகுதி, அறநிலையத்துறை அலுவலகத்திற்கு எதிரே அமைந்துள்ள திருமண மண்டபம், மடப்புரம் பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட இடங்களில் சிசிடிவி காட்சிகளை சேகரித்து அவர்கள் விசாரித்து வருகின்றனர். மதுரை மாநகராட்சியில் 150 கோடி ரூபாய் வரி மோசடி விவகாரத்தில் தங்களின் பாஸ்வேர்டுகளை மேலதிகாரிகள் திருட்டுத்தனமாக பயன்படுத்தியதாக பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட பில் கலெக்டர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தங்களது பாஸ்வேர்ட் தவறாக பயன்படுத்தப்படுவது தெரிந்ததும் பாதுகாப்பிற்காக காவல் நிலையத்தில் புகார் அளிக்க முயற்சித்த போது மேலதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதாகவும் தெரிவித்தனர். நீதிமன்ற உத்தரவை அடுத்து ஓடிபி இல்லாமல் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொள்ளலாம் என திமுகவினருக்கு அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மொபைல் எண்ணை மட்டும் பெற்று உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். வேலூர் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த நர்கிஸ் என்பவரை வரதட்சணை கேட்டு மாடியிலிருந்து தள்ளிவிட்ட விவகாரத்தில் அவரது கணவர் காஜா ரஃபீக் கைது செய்யப்பட்டுள்ளார். ரஃபீக்கின் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்பாக நர்கீஸின் மாமனார், மாமியார் ஆகியோரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. மேட்டூர் அணை கட்டுமானத்திற்கு மிக முக்கிய பங்கு வகித்த காவிரி பாலம் சிதிலமடைந்து வருவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். பாலம் சிதிலமடைந்துள்ளதால் இருசக்கர வாகனம் மற்றும் இலகுரக வாகனங்கள் மட்டுமே சென்று வருகின்றன. எனவே பாலத்தை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர தேரோட்டத்தை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டத்திற்கு வரும் 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் சுகபத்ரா தெரிவித்துள்ளார். இதனை ஈடு செய்யும் விதமாக ஆகஸ்ட் மாதத்தின் 2வது சனிக்கிழமையான 9ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 2ஆம் கட்ட சீசனுக்காக 5 லட்சம் மலர் செடிகள் நடவு செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தொடங்கி வைத்தார். 2வது பருவ மலர் கண்காட்சிக்காக சுமார் 4 லட்சம் வண்ண மலர் செடிகளை பாத்திகளில் நடவு செய்யும் பணியும் 15,000 தொட்டிகளில் 30 வகையான மலர் செடிகளை தயார் செய்யும் பணியும் தொடங்கியுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். இந்த தகவலை மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஜெகதீப் தன்கர் விரைந்து உடல்நலம் பெற வாழ்த்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் குடியரசு துணைத் தலைவர் ஆக்கப்பட வேண்டும் என அம்மாநில பாஜக எம்எல்ஏ ஹரிபூஷன் தாக்கூர் கூறியுள்ளது அரசியல் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் முதல்வர் பதவியிலிருந்து நிதிஷ்குமாரை ஓரம் கட்ட முயற்சிகள் நடப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் பாஜக எம்எல்ஏவின் கருத்து பல்வேறு யூகங்களை எழுப்பியுள்ளது. குடியரசுத் தலைவர் குறிப்பு தொடர்பான வழக்கில் 1 வாரத்திற்குள் பதிலளிக்க அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வழக்கு விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் அன்றைய தினம் பதில் மனுவில் உள்ள சாராம்சங்கள் அடிப்படையில் விரிவான விசாரணைக்கான தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. 199 கோடி ரூபாய் வரி பாக்கியை செலுத்த வேண்டும் என்ற வருமான வரித்துறையின் நோட்டீஸுக்கு எதிராக காங்கிரஸ் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. 2018ஆம் ஆண்டின் வருமான வரி தாக்கலுக்கான அவகாசம் முடிவடைந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு வருமான வரி கணக்கை தாக்கல் செய்த காங்கிரஸ் வருமானம் கிடைக்கவில்லை என்றும் 199.15 கோடி ரூபாய்க்கு விலக்கு அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டது. இந்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. மறைந்த கம்யூனிஸ்ட் இயக்க மூத்த தலைவர் அச்சுதானந்தனின் உடலுக்கு கேரள மாநில ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். அதோடு கேரள மாநில பாஜக தலைவரான ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்ட இதர கட்சிகளின் தலைவர்களும் அச்சுதானந்தனுக்கு அஞ்சலி செலுத்தினர். மேற்கு வங்க மாநிலத்தில் மக்கள் குறைகளை தீர்க்க புதிய திட்டம் ஒன்றை முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். அமர் பாரா அமர் சமாதான், அதாவது நமது பகுதி நமது தீர்வு என பெயரிடப்பட்டுள்ளது. அத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தாலுகாவுக்கும் 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹாங்காங்கிலிருந்து டெல்லி வந்திறங்கிய ஏர் இந்தியா விமானத்தில் தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தீப்பற்றியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விமானத்தில் இருந்த பயணிகள் மற்றும் ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேறியதாகவும் விமானத்திற்கு மட்டும் சிறிய சேதம் ஏற்பட்டதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். MiG-21 ரக போர் விமானங்களுக்கு ஓய்வு அளிக்க இந்திய விமானப்படை முடிவு செய்துள்ளது. இந்த விமானங்களுக்கு ஓய்வளிக்கும் விழா செப்டம்பர் 19ஆம் தேதி சண்டிகர் விமானப்படை தளத்தில் நடைபெறவுள்ளது.
விமானப்படையில் கடந்த 1963ஆம் ஆண்டு இணைக்கப்பட்ட MiG-21 ரக போர் விமானங்கள் ஆபரேஷன் சிந்தூரிலும் பயன்படுத்தப்பட்டிருந்தன. பெங்களூருவில் கடைகளின் பெயர் பலகையில் கன்னட மொழி இல்லையெனில் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என பெங்களூரு மாநகராட்சி அறிவித்துள்ளது. கடைகளின் பெயர் பலகைகளில் 60% கன்னடம் இடம்பெற வேண்டும் என மாநில அரசு கடந்த ஆண்டு பிப்ரவரியில் சட்டம் இயற்றியது. இந்நிலையில் இதை பின்பற்றாத கடைகளின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பீகாரில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் அகிலேஷ் யாதவ், கனிமொழி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் எம்பிக்கள் பங்கேற்றனர். இந்திய ரயில்வே துறை ரயில்களில் தரமான உணவுகளை உறுதிப்படுத்தவும் திருட்டு மற்றும் கடத்தலை கட்டுப்படுத்தவும் புதிய விதிமுறையை அறிவித்துள்ளது. அதன்படி ரயில்வே உணவு பணியாளர்களுக்கு QR குறியுடன் கூடிய அடையாள அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அடையாள அட்டை இல்லாதவர்கள் ரயில் நிலையங்களிலும் ரயில்களிலும் உணவுப் பொருட்களை விற்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய எண்ணெய் நிறுவனமான ரோஸ்நெஃப்டின் முதலீட்டுடன் இயங்கும் நயாரா நிறுவனம் இந்தியாவில் 70,000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. நயாரா எனர்ஜி நிறுவனம் மீது ஐரோப்பிய யூனியன் விதித்த தடைகளால் இந்தியாவின் எரிசக்தி தேவைகள் பாதிக்கும் என அந்நிறுவனம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் விதித்துள்ள தடைகள் சட்ட ரீதியாக செல்லாது எனவும் அந்நிறுவனம் கூறியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் பெயரை தமிழ்நாடு மெட்ரோ ரயில் நிறுவனம் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. சென்னை மட்டுமின்றி மதுரை, கோவை, ஒசூர் போன்ற மற்ற நகரங்களுக்கும் கட்டுமான மற்றும் மேலாண்மை பணிகளை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மேற்கொள்ள உள்ளது. இதனால் அதன் பெயரை தமிழ்நாடு மெட்ரோ ரயில் நிறுவனம் என மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் 10 லட்சம் ஹெக்டேரில் பாமாயில் விதைகளை உற்பத்தி செய்ய இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது. தற்போது 3,70,000 ஹெக்டேரில் பாமாயில் விதைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. உள்நாட்டில் பாமாயில் உற்பத்தியை அதிகரித்து இறக்குமதியை குறைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இலங்கை யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழிகளில் இருந்து மேலும் 7 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதுவரை செம்மணி மனித புதைக்குழி அகழ்வில் 72 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. முன்னதாக 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கு 45 நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் பயிற்சி போர் விமானம் பள்ளி மீது விழுந்து விபத்துக்குள்ளானதில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 31ஆக அதிகரித்துள்ளது. 170 பேர் காயமடைந்துள்ளனர். இறந்தவர்களில் பெரும்பாலானோர் 12 வயதிற்கு உட்பட்ட சிறார்கள். படுகாயங்களுடன் பலர் உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வீடியோகான் குழுமத்திற்கு 300 கோடி ரூபாய் கடன் வழங்குவதற்கு லஞ்சம் பெற்ற சந்தா கோச்சார் குற்றவாளி என மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் உறுதி செய்துள்ளது. ICICI வங்கியின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி சந்தா கோச்சார் வீடியோகான் குழுமத்திற்கு கடன் வழங்க 64 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக புகார் எழுந்தது. இதையடுத்து அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோவில் இருந்து அமெரிக்கா மீண்டும் விலகுவதாக அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த முடிவை எடுத்திருப்பதாக வெள்ளை மாளிகையின் துணை செய்தி தொடர்பாளர் ஆனா கெல்லி தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு எதிரான பாரபட்சமான நிலைப்பாட்டை யுனெஸ்கோ கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டி இம்முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதாவில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமும் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் உள்ள பிற விளையாட்டு கூட்டமைப்புகளைப் போல கிரிக்கெட் வாரியமும் அரசின் சட்டத்திட்டங்களுக்கு கீழ் வரும் என விளையாட்டு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மற்ற அமைப்புகளைப் போல கிரிக்கெட் வாரியமும் தேர்தலை நடத்தி நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பது உள்ளிட்ட விதிகளை பின்பற்ற வேண்டியிருக்கும். மகாராஷ்டிராவில் கத்திமுனையில் சிறைபிடிக்கப்பட்டிருந்த சிறுமியை இளைஞர் ஒருவர் சமயோசிதமாக செயல்பட்டு மீட்டிருக்கிறார். அம்மாநிலத்தின் சதாரா பகுதியில் தனது காதலை ஏற்காத சிறுமியை இளைஞர் ஒருவர் கத்திமுனையில் சிறைப்பிடித்துள்ளார். அப்போது அங்கிருந்த நபர் பின்பக்கமாக சென்று இளைஞரை பிடித்து சிறுமியை மீட்டுள்ளார். அங்கிருந்த பிறர் சிறுமியை சிறைப்பிடித்திருந்த இளைஞரை கடுமையாக தாக்கியுள்ளனர். இஸ்ரேலின் தாக்குதலில் செவ்வாயன்று இதுவரை 51 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவர்களில் 14 பேர் நிவாரண உதவிகளை பெற மையங்களுக்கு சென்றவர்கள் எனவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காசா மீதான தாக்குதல்களில் இதுவரை 59,000த்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
இங்கிலாந்தில் பாலத்தின் அடிப்பகுதியில் டபுள் டக்கர் பேருந்து உரசேதியில் ஏற்பட்ட விபத்தில் 15 பேர் படுகாயமடைந்தனர். மான்செஸ்டர் நகரில் சென்று கொண்டிருந்த டபுள் டக்கர் பேருந்தின் மேல் தளத்திலும் மக்கள் பயணம் செய்தனர். அப்போது பாலத்திற்கு அடியில் சென்றபோது அடிப்பகுதி உரசேதியில் பேருந்தின் மேற்கூரை கிழிந்து கீழே விழுந்தது. இந்த விபத்தில் 15 பேர் படுகாயமடைந்த நிலையில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இளைஞர்கள் இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் செய்வதற்கு பயன்படுத்தும் நேரத்தை AI தொழில்நுட்பம் குறித்து கற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்தலாம் என பெர்ப்ளெக்ஸிட்டி தலைமை நிர்வாக அதிகாரி அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அறிவுறுத்தியுள்ளார். எதிர்காலத்தில் AIக்கு ஏற்ப மாறத் தகுந்தவர்களின் வேலையை இழக்க நேரிடுவார்கள் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். யுக்ரைன் மீது வரும் நாட்களில் தினமும் 1000 ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்த ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக ஈரானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஷாஹித் ட்ரோன்களை ரஷ்ய ராணுவ பொறியாளர்கள் அதிக திறன் கொண்டதாக மேம்படுத்தியுள்ளனர். மேலும் ராணுவத்தின் ஒரு பகுதியாக ட்ரோன் படைப்பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்று தொடங்குகிறது. 2-1 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலையில் உள்ள நிலையில் இந்த போட்டியில் வெற்றி பெற்று தொடரை சமன் செய்ய இந்திய அணி முனைப்பு காட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பிங் பணியை செய்வார் என இந்திய அணியின் தலைவர் சுப்மன் கில் தெரிவித்திருக்கிறார். பந்த் விரலில் காயம் ஏற்பட்ட நிலையில் 3வது டெஸ்டின் பிற்பகுதியில் துருவ் ஜூரெல் கீப்பிங் செய்திருந்தார். மிகச்சிறந்த ஆல்ரவுண்டராக வாஷிங்டன் சுந்தர் ஜொலிப்பார் என இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி தெரிவித்துள்ளார். சுந்தரை பார்த்த முதல் நாளிலேயே அவரது திறன் தன்னை கவர்ந்ததாகவும் சாஸ்திரி கூறியுள்ளார். பந்துகள் சுழன்று திரும்பும் மைதானங்களில் எதிர் அணியினருக்கு அவர் கடும் நெருக்கடியை தருவார் எனவும் சாஸ்திரி கணித்துள்ளார். பிரபல கால்பந்து வீரர்களை சவுதி அரேபிய நாட்டு கிளப்புகள் போட்டி போட்டு ஒப்பந்தம் செய்வது தொடர்கிறது. இத்தாலியைச் சேர்ந்த மாட்டியோ ரெட்யூவை அட்கட்சியா என்ற சவுதி கிளப் ஒப்பந்தம் செய்துள்ளது. அமெரிக்காவின் அட்லாண்டா அணிக்காக விளையாடி வந்த இவர் 4 வருட கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சவுதி கிளப் வாங்கியுள்ளது.